ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் ஆக்ட் பண்ண ஆக்டர் ரவிக்குமார் சார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இது நமக்கு ராதிகா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ஆர்டிஸ்ட்டுமே வந்து அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இருந்திருக்கும் போல். ஸோ அது 1 இயராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை பலனின்றி வந்து இறந்துருக்காங்க. ஸோ நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சின்னத்திரை வெள்ளித்திரை சொல்லி எல்லாத்துலேயும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் ராடான் சீரியல் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க இருப்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு இல்லையா, நம்ம விஜய் டிவியில் தனம் சீரியல், அதில் ஹீரோவுக்கு தாத்தாவாக பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹீரோட அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா கேரக்டர் பண்ணி அவங்க இறந்து போன மாதிரியும் வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படி இருந்ததாகவும் உடனே விஜய்பி பார்த்துமே அவங்க இறந்து போன மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ அவங்க வந்து ரவிக்குமார் சார் வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே இறந்துருக்காங்க. நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னடா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சீரியல் அவங்கள பார்த்தோம், இப்போ வந்து இவங்க இல்லையே நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களோட குடும்பம் இந்த மீளா துயரத்துலேருந்து மீண்டு வரணும். அது கண்டிப்பாக கடவுள் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களோட ஆத்மா சாந்தி அடையவே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.